வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? கல்யாண பத்திரிக்கை தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் கல்யாண பத்திரிக்கை. ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி அம்பர்லா செய்ய போகிறோம். விநாயகருக்கான ஒரு அழகான கொடை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ரிங்கோ இல்லை எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ இது இருக்குது, அதனால் அப்படியே நான் வச்சுட்டேன். இதை வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் கூட நீங்கள் வச்சுக்கலாம், பாத்திரம் கூட வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம், எதை வேணால் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மடிச்சுக்கலாம். அப்படி 4 மடிச்சுக்கலாம். ஈவனாக கொண்டு வந்துடுங்க. இது வந்து ஈவனாக இருக்கணும். அகெயின் இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க. எல்லாமே ஈவனாக வச்சுக்கோங்க. நம்பரில் தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன் இந்த சைஸில். அது மேலே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்டு டு எண்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டாகி வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அம்பர்லா ஷேப் சூப்பராக வந்திருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அம்பர்லா வந்து அழகாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மடிப்புலேயே வந்து நம்ம ஒரு கட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி வந்துடணும். வந்துடுச்சு அப்படின்னா இப்போ வந்து அதை கொண்டு வந்து இது மேலே வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் காட்டணும். இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கிட்டு கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் அம்பர்லா ஷேப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன வேணுமோ அந்த டெக்கரேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் இந்த ஒரு பால் வந்து வைக்க போகிறேன். வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது நிற்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அது என்ன பார்த்திங்கன்னா இதே வந்து சின்ன அதுலேயே வந்து சின்ன பால்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே வந்து கொடையில் அடுத்தது வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸ்ட்ராப் வச்சு தான் வந்து நைட்ஸ் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதை வந்து இங்கே ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராப் ஓட்டலாம். ஸ்ட்ராப் எடுத்து இந்த கம் மேலேயே ஒட்டிட்டிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். இது மாதிரியே ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்கரேஷன் ஓவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கொடை. ஸோ இது மேல் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கீழ் பார்ட் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இது வந்து பெண்ணு வச்சுக்கோங்க. பெண்ணு வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றும் போது வந்து நல்லா க்ரிப்பாக சுற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்படி எப்படி சுற்றுறேன்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கலாம். நோ இஷ்யூஸ். இப்போ வந்து பேனா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சு பார்த்துட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நான் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து அந்த கொடையில் ஒட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதுக்குள்ளே வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்படியே கூட ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பேப்பர் கூட வச்சுட்டு அதை கூட ஒட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு வந்து நான் ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்குல்ல அதுலேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இது ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன். இப்போ தான் நான் இதை ஃபுல்லாக கம் போட்டுக்கிறேன். உள்ளேயும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் இதுக்குள்ளே.
ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். சைட்ஸ் எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கலண்டு வராது. பிஃபோர் இது பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது ஒட்டியாச்சு. ஸோ இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து ஒட்டும். நம்மளோட கொடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட கொடை வந்து பாட்டம் அண்ட் டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுற இஷ்டம்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதுக்குள்ளே வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்படியே கூட ஒட்டிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பேப்பர் கூட வச்சுட்டு அதை கூட ஒட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு வந்து நான் ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்குல்ல அதுலேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நான் இங்கே இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இது ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன். இப்போ தான் நான் இதை ஃபுல்லாக கம் போட்டுக்கிறேன். உள்ளேயும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் இதுக்குள்ளே. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். சைட்ஸ் எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கலண்டு வராது. பிஃபோர் இது பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது ஒட்டியாச்சு. ஸோ இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து ஒட்டும். நம்மளோட கொடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட கொடை வந்து பாட்டம் அண்ட் டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுற இஷ்டம்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது இந்த பக்கம் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி இது இருந்தது. இது ப்ளவுஸுக்கெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இதை வந்து ஒரு நூலில் கோர்த்துக்கலாம். ஸோ இப்படி வந்து கோர்த்துக்கோங்க நல்லா. ஸோ கோர்த்தாச்சா, இது மாதிரி எல்லாத்தையும் கோர்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே கோர்த்துட்டேன். ஓகே, இது வந்து நம்ம வந்து கொடையில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு கம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வெளிப்பக்கமாக வர மாதிரி வச்சு நூல் தெரியாத மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா தொங்கும்போது அழகாக இருக்கும். நான் வந்து இதை ஒட்டிட்டேன். அழகாக இருக்குல்லையா, இது மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட கொடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.